Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நமக்கே தெரியாம என்ன மாதிரி கெடுதல் செய்றோம். குட் ஹாபிட் எது, பேட் ஹாபிட் எது என்பதை இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளவு நன்மை, நமக்கே தெரியாம நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம எவ்வளவு கெடுதல் செய்றோம். ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹெல்த்துக்குமே வந்துட்டு அவ்வளவு கெடுதலான விஷயங்கள்லாம் நமக்கே தெரியாம நம்ம வந்துட்டு டெய்லி ரொட்டீன்ல நம்ம செஞ்சிட்டு வரோம். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு திருத்தம் நம்ம செஞ்சாலே போதும். நமக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த், ஒரு அழகான ஒரு முகத்தோற்றம், ஒரு இளமையான ஒரு ஸ்கின் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ என்ன மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்றோம், அதை எப்படி சரி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததும் டீ காஃபி சாப்பிட்றதுல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டு எழுந்ததும் நம்ம வந்துட்டு டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு இப்போ. ஏன்னா அது இன்டேக்கா எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த நாள் ஃபுல்லா நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த டீ காஃபினாலலாம் நமக்கு வந்துட்டு சுறுசுறுப்பு இருக்குது நம்ம உடம்புக்கு, இதனால தான் நம்ம நாள் ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணுறோம்லாம் கிடையாது. இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்கள் பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து இப்போ இந்த பாலை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுடைய உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸ்கின்னை நல்லா கலராக ஆக்கும், நல்லா க்ளோவாக ஆக்கும், உங்களுடைய ஹெல்த்துக்கு தேவையான கால்சியம் கொடுக்கும், உங்களுக்கு டீத் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. மில்கில் வந்துட்டு எவ்வளோ சத்துக்கள் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ அந்த மில்க்கு கூட நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து அந்த மில்க்கு கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ரான் ஆட் பண்ணி நீங்கள் இன்டேக்காக டெய்லியும் குடிக்கும் போது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை டெய்லி ரொட்டீனாக நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். உங்களுக்கு டீ சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு சுறுசுறுப்பு வரதெல்லாம் கிடையாது. இந்த குங்குமப்பூ போட்ட பாலும் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். டெய்லியும் குங்குமப்பூலாம் எடுத்துக்க முடியாது, அது காசு கொடுத்துலாம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதே காய்ச்சின பாலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சமைக்கிற மஞ்சத்தூளே எடுத்துக்குங்க. நம்ம சாப்பிட்ற மஞ்சத்தூள் தான் எடுத்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கணும், ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மஞ்சத்தூள் சேர்த்த பாலையும் நீங்கள் இன்டேக்காக குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுவும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டீ காஃபிக்கு பதில் பாலில் நீங்கள் இதே மாதிரி குங்குமப்பூ, மஞ்சள், சுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கும் போதும் உங்களுடைய உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது. ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய தவறு, பேட் ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். எப்படி ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும்னு தெரியாமல் ஸ்கின் கேர் பண்ணுறன்ற பேரில் தப்பான முறையில் நம்மளுடைய ஸ்கின் கேர் பண்ணுறது. டெய்லியும் வந்துட்டு ஃபேஸ்க்கு பேக் போடுறது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேக் போடுறது, நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னன்னு தெரியாமல் அதுக்கு சூட் ஆகாத விஷயங்கள் கூட மிக்ஸ் பண்ணி பேக் போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் வச்சுக்கோங்களேன். மில்க் செட் ஆகாது, கர்ட் செட் ஆகாது, ஆயில் செட் ஆகாது, பட் அதை மிக்ஸ் பண்ணி பேக் போடுவாங்க. டெய்லியும் ஸ்கின்னுக்கு பேக் போடுறது, அதிகமாக கெமிக்கல் இருக்கக்கூடிய ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இது போட்டால் ஸ்கின் நல்ல கலர் ஆகுமா, அதனால் வந்துட்டு இந்த க்ரீம் போட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இந்த க்ரீம் போட்டு ஸ்கின் அவ்வளோ டேமேஜ் ஆகி, ஸ்கின்ல தோல் உறிஞ்சி, ஸ்கின் அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கே மோசமான நிலைமையில் என்னோட ஸ்கின் ஆகிடுச்சு, ரொம்ப கருத்து போயிடுச்சு, டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரிக்கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட அதிகமாக டெய்லியும் அவ்வளோ வந்து கால்ஸ் வருது, அவ்வளோ பேர் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரீமெல்லாம் தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா பால், சந்தனம், நீங்கள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது தவிர நீங்கள் வந்துட்டு நம்ம ஒரு மைல்டு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஹோம் மேடில் நம்ம வந்துட்டு ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். பேரே இல்லாத ஒரு ஃபேர்னஸ் க்ரீம்னா ஸ்கின்னுக்கு போடாதீங்க. டெய்லியும் பேக் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டைப் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கின் கேர் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணணும். ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க, நீங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்கின் கேர், உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் பண்ணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த முறையில் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, மார்னிங் எழுந்ததும் நீங்கள் இதே மாதிரி ஒரு சந்தனக்கட்டை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் சந்தனக்கட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால். இப்போ வந்து நீங்கள் பால் செட் ஆகாது, உங்கள் பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு பால் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்துட்டு ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம். மற்றபடி நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் காய்ச்சாத பால் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் சந்தனக்கட்டி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. லேசாக உரைச்சிக்கோங்க, ரொம்பலாம் தேவைப்படாது.
இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் குழச்சிக்குங்க. ஸோ அந்த சந்தனத்தை நீங்கள் குழச்ச சந்தனத்தை உங்களுடைய ஸ்கின்ல நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். உங்கள் ஸ்கின்ல நீங்கள் மைல்டாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகலாம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கும். இந்த சந்தனமும் ரோஸ் வாட்டரும் சேர்ந்து உங்களுடைய ஸ்கின் ஆரோக்கியமாக பார்த்துக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் ஸ்கின் கேர் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி சந்தனக்கட்டையில் நீங்கள் வந்துட்டு குழச்சி நல்லா குழச்சி அதை முகத்தில் பூசி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் காலங்காலமாக பாரம்பரியமான ஒரு ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். நல்ல பளபளப்பாக நல்ல க்ளோவாக இளமையாக நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுருக்கும். முக தோற்றத்தை வந்துட்டு அவ்வளோ அழகாக கலையாக வச்சுருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத பாரம்பரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ஸ்கின் பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். டெய்லி ரொட்டீனில் நீங்கள் இந்த சந்தனத்தை ஃபேஸில் அப்ளை பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கிங்க. இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பேட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. நம்ம வந்துட்டு எல்லார் வீட்லையுமே இது வந்து காமனான ஒரு விஷயம்தான். ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பசி எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய இந்த நொறுக்கு தீனிகள் இதெல்லாமே, ஸோ சமோசா, உருளைக்கிழங்கு சிப்ஸு, மிக்சரு, சேவு, இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிடுவோம். இது வந்து நமக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிடுச்சு. ஸோ இதனால் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த நன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு பசி அடங்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஸ்கின்னுக்கு பெருசாக எந்த நன்மையும் கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் இது எல்லாமே. ஸோ இது சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலுமே நம்ம இதை தான் ரெகுலராக சாப்பிட தோணுது. நமக்கு இதை தான் நம்ம பழகிட்டோம். இதை சாப்பிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பதில் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பசியும் அடங்கும், சேம் டைம் உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நல்ல ஒரு இளமையான ஒரு பொழிவான ஒரு ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளமையான ஸ்கின் கொடுக்கும், பொழிவான சருமம் கொடுக்கும், சுருக்கம் இல்லாத ஒரு வறண்ட சருமம் இல்லாமல் ஈரப்பதத்தோடு உங்களோட சருமத்தை வந்துட்டு வச்சுருக்கும். ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சராக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ஆப்பிள், நீங்கள் வந்துட்டு வாழைப்பழம், கிரேப்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி, மாதுளைப்பழம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ். தினமும் நீங்கள் வந்து ஒரு 2 டேட்ஸ் நைட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் நீங்கள் குங்குமப்பூ போட்ட பால் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த சிப்ஸு, இந்த ஸ்நாக்ஸ் வாங்குற காசு அளவு தான் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது பார்த்திங்கன்னா பெருசாக ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பேமெண்ட் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குகிற இந்த சிப்ஸ் வாங்குகிற இந்த மிக்சர் வாங்குகிற காஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ கம்மியாக வாங்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கூட சாப்பிட்டுக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் இன்டேக் எடுக்கக்கூடிய பழக்கத்துக்கு நீங்கள் மாறிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, அது என்ன செஞ்சு நம்ம சரி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்மளுடைய ஸ்கின்னை ஒரு நல்லா பாதுகாப்பாக ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில், ஆலிவ் ஆயில், லிப் பாம், மாய்ஸ்சரைசர் அண்ட் லோஷன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத். ஸோ இந்த ஒயிட் கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஸ்கின்னுக்கு வந்துட்டு என்ன நன்மையை செய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது நானே நிறைய பேர் பார்க்குறேன், நம்ம ஆஃபீஸ்க்கு வரவங்களே பார்க்குறேன், அவங்க தலையில் ஆயிலே இல்லை. அவங்க ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வறண்டு போய் அவ்வளோ ட்ரையாக இருக்கும். ஆனால் என்ன ரீசனுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுது, முடி அடர்த்தியாகவே இல்லை, ரொம்ப வந்து முடி கொட்டுது, ரொம்ப முடி வந்து திக்காகவே இல்லை, அவ்வளோ தூரம் எனக்கு முடி கொட்டுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் எனக்கு ஆகுது, அவ்வளோ இளநேரம் வந்துடுது. இதெல்லாம் என்ன ரீசன், இதெல்லாம் சரி பண்ணுறது ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மெயின் ரீசனே அவங்களுடைய ஹேரில் ஆயில் வைக்காது தான் இதுக்கான மெயின் ரீசனே. என்ன வைக்கிறதே கிடையாது இப்போ இருக்கிறவங்கலாம். ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் எப்படி வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆயில் வைங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஸோ டெய்லியும் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கணும். நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வீட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி தான், கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிங்க. ஆஃபீஸ் போகிறவங்க ஃபேஸ்லலாம் எண்ணெய் வடியுதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாம். இது இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்காது, முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு முடியை காய விடாதீங்க, தலையை வந்து காய விடக்கூடாது, ட்ரை ஆகக்கூடாது. ஸ்கின்னும் சரி, நம்மளுடைய ஹேரும் சரி, ஸ்கேல்ஃபும் சரி ட்ரை ஆகவே கூடாது. ட்ரை ஆனாலே அது பிரச்சனை தான் உங்களுக்கு. அது வந்து வறண்டு போகாமல் அதை வந்துட்டு ஈரப்பதத்தோடையே நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றாமல் அந்த செடியை காய வச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த செடி நல்லா வளருமா? அது நமக்கு பூ கொடுக்குமா, பழம் கொடுக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்மளும். ஸோ ட்ரை ஆக விடாமல் நம்ம வந்து ஈரப்பதத்தோடு, அதாவது தண்ணி பதத்தோடு நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அதனால் டெய்லியும் எண்ணெய் தேய்ங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில். இதில் வந்து நம்ம முடிக்கு தேவையான முடி பிரச்சனை சரி பண்ணக்கூடிய, இளநறையை சரி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் தேவைப்படுது. அப்போலாம் நம்ம ஒரு நார்மல் தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம், அதுவே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ்டாக தேவைப்படுது. இன்னும் 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 நிறைய தேவைப்படுது. அதுக்காக தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கணுக்காக நார்மல் தேங்காய் எண்ணெயிலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டாக விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் டெய்லியும் தேய்ங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்ல குளிர எண்ணெய், தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக குளிர எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு சுடு தண்ணி குளிக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து சுடு தண்ணி வந்துட்டு குளிக்கிற ஒரு ஹேபிட் இருக்குமா உங்களுக்கு? சுடு தண்ணிலாம் வந்து நல்லதே கிடையாது நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் பச்சை தண்ணியிலே குளிங்க. அது என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு குளிர்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது நார்மலாக பழகிடும் உங்களுக்கு. ரெண்டாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயில் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நீங்கள் பாடிக்கும் ஃபேஸ்க்கும் இந்த ஆயிலால் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுருக்கும், ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸ்கின்னில் பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், மார்க்ஸு, ட்ரைனஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இளமையான தோற்றத்தோடு நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுருக்கும். ஸோ அதனால் ஆலிவ் ஆயிலில் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுங்க, கையிலலாம் மசாஜ் கொடுங்க. காலில் வந்துட்டு பாத வெடிப்பு அதிகமாக இருக்குது, ஸோ அதுக்கு ஏதாவது க்ரீம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு இப்போ கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆலிவ் ஆயிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த நைட்டு தூங்கும் போதும் பாதத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. மார்னிங் வாஷ் பண்ணுங்கள். மார்னிங்கும் வந்துட்டு நீங்கள் இதை வந்து பாதத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு கால் வெடிப்பு அதிகமாக இருக்குது, காலில் சுருக்கங்கள் அதிகமாக இருக்குது, கொசு கடித்த மார்க்கு காலில் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ஆலிவ் ஆயிலை வந்துட்டு நீங்கள் காலில் நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ எல்லாமே சரியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் லிப்ஸ் வந்துட்டு டே ஃபுல்லாக ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். லிப்ஸ்டிக்னால உங்களுடைய லிப்ஸ் வந்து டார்க்காக ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த லிப் பாம் வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுடைய லிப்ஸை வந்து பாதுகாக்கும். ஸோ ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ஜூஸியாக உங்களுடைய லிப்ஸை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுருக்கும். டார்க்னஸ்லாம் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி பேபி பிங்க் சாஃப்டாக வந்துட்டு உங்களுடைய லிப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் லிப் பாம் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். நம்மளுடைய முகத்துக்கு வந்துட்டு ஃபேர்னஸ் க்ரீமை விட தேவையான ஒரு விஷயம் இந்த மாய்ஸ்சரைசர் தான். நீங்கள் மாய்ஸ்சரைசர் குளித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அது ஸ்கின்னில் இருக்கிறது வந்து ஆயிலியாக இருக்குது, ஒரு ஸ்கின் வந்துட்டு பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு ஃபீலாக இருந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு மேட் லுக் வேணும்னா மேலே நீங்கள் பவுட்ரு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது லோஷன். ஸோ நீங்கள் லோஷனும் வந்துட்டு பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குளித்து முடிச்சிருக்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுக்கப்புறம் இந்த லோஷனை உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கும் போதும் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக இந்த லோஷனை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னை எங்காக ஆரோக்கியமாக அழகாக ஒரு நல்லா கேர் பண்ணி நம்மளுடைய ஸ்கின் நல்லா கேர் பண்ணி இது வந்து பாதுகாக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். பட் வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 20 டேஸ்லேயே உங்களுக்கு இதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இது என்ன ஒயிட் கிளாத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் துடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் டவல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நார்மல் டவல் யூஸ் பண்ணாமல் ஒயிட் கிளாத்,
ஒயிட் டவல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி தான், குளிக்கிறதா இருந்தாலும் சரி தான், நார்மல் டவல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒயிட் டவல் யூஸ் பண்ணுங்கள். எப்படியும் நீங்கள் டவல் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது கலர் டவலாக இல்லாமல் ஒயிட் டவலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒயிட் கிளாத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் துடைக்கும் போதும் பாடி துடைக்கும் போதும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். சினிமா ஆக்டர் வண்டி தான் அழகாக இருக்கணும், அவங்க தான் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, நான்லாம் வீட்டில் தான் இருக்கேன், நான்லாம் இதெல்லாம் எதுக்கு மெயின்டைன் பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை போய் தூக்கி போட்டுட்டு நீங்களும் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளும் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது, நம்மளும் எல்லாத்துக்கும் ஈக்குவலானவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள விட ஒரு படி மேலே தான் நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க. எல்லாரோடையும் நான் குறைஞ்சவ கிடையாது, எல்லாத்துக்கும் நான் நிகரானவங்க, எல்லாத்தை விட நான் ஒரு படி மேலானவங்கன்னு உங்களை நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி வேறு ஒரு சூப்பரான டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.